ஹாய். நான் சொன்னல நீங்க வருவீங்கன்னு. நான் ஃபியூச்சர்ல பண்ண போற விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவியா? உங்க சின்ன வயசுல நடந்தது கூட என்னால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 6 வயசா இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லவா? சொல்லு பாப்போம். ஐயோ 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 என்னம்மா இது உட்கார வைடா, உட்கார வை, குடிச்சுக்கடா. அம்மாடி தங்கமே, வாமா வாமா வாமா, இப்படி உட்காந்துக்க. ஒண்ணு இல்ல சொல்லும், ஒண்ணு இல்ல, அழாத. டேய், அதை அப்படி எடுத்துக்கிட்டு வந்து கொடு. எப்படி மணி இதை தலையில மாட்டிக்கிட்ட? இப்படி வச்சு ஐயோ ஐயோ எடுக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ காலு போச்சு. அம்மா ஓ 6 சென்ஸ் என்ன பத்தி மட்டும் தான் சொல்லுமா, இல்ல வேற யார பத்தி வேணாலும் சொல்லுமா? நமக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள பத்தி தான் 6th சென்ஸ் சொல்லும். கரெக்ட் தான். அவங்க டைரி கூட உனக்கு கிடைக்கணும்ல. அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல என் டைரியை திருடிட்ட. என் டைரியில இருக்கிற விஷயத்தை என்கிட்டயே சொல்ற. உனக்கு 6 சென்ஸ் மட்டும் இல்ல, காமன் சென்ஸ் கூட இல்ல. சாரி, நாளைக்கு உங்க டைரியை திருப்பி கொடுத்துறேன். தேங்க்ஸ். எதுக்கு? என் சைல்ட்ஹுட் ஸ்வீட் மெமரிஸை ஞாபகப்படுத்தினதுக்கு. பாய். வணக்கம் சாமி. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு எங்க பொண்ணுக்கு பிறந்த நாள். அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கோத்திரம்? விஷ்ணு கோத்திரம். நட்சத்திரம்? மூல நட்சத்திரம். சாக்ஷாத் அம்மனுடைய நட்சத்திரமே. ஆரத்தி தொட்டுக்குங்கோ. என்னவாச்சு? அம்மா ஏமா அப்பா எங்கம்மா? ஏமா பதட்டமாக்க? என்னாச்சுமா? எங்க? மேலதான் இருக்காரு. என்னாச்சுடி? சொல்லிட்டு போ, சொல்லிட்டு போடி.
இருக்கா? என்னம்மா ஹனி? டாடி என்னாச்சோ என்ன ஆ? ரவி மாப்பிள வாங்க வாங்க, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. மாப்பிள என்ன மாப்பிள, என்ன இது கோலம்? அனி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. மாப்பிள வந்திருக்காரு, வா வா சீக்கிரம் வா. ஓ அதான் விஷயமா? டாடி இதுக்கேமா நீ நான் இவ்வளவு என்ன டென்ஷன் ஆகுற? வா 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 பார்க்கலாம் மாப்பிளைய. டாடி. கம் கம். வெல்கம் வெல்கம். வாட் a சர்ப்ரைஸ். என்ன பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பாத்துட்டு இருக்காங்க. அதனால பேச்சு கூட வர மாட்டேங்குது. என் பொண்ணு டென்ஷன் ஆகுறத பார்த்து நான் என்னவோ ஏதோ நினைச்சேன். அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள வராருன்னு நினைக்கலையே. அது இல்ல டாடி. Honey, just don't worry. We will have a wonderful dinner and I'll book the whole hotel for you. Okay? சார் எங்களுக்கு ஆட்டம் காட்டுறியா? Hey, எழுந்துட்டு hey, போயா? hey, officer, what's happening? இவன் ஒரு பெரிய கிரிமினல். ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சு உங்க வீட்டுக்குள்ள பூந்துட்டான். அங்க என்னடா பார்வை? போடா. ஏறா வண்டி. அவன் கிரிமினல் தெரிஞ்சு அவனை காதலிச்சாமா? ஏன் தலை குனிகிற? இப்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க டாடி. அத்தை கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணதுனால ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு லவ் பண்றேன்னு போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனா இவன் கிரிமினல்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டில் எது நடக்கூடாதுன்னு நினைச்சானோ அதுதான் செஞ்சிருக்கேன். நம்ம வீட்டில் யாரு என்ன தப்பு பண்ணாலும் எவரி சண்டே என்கிட்ட அதை சொல்லணும்னு நான் கண்டிஷன் போட்டிருந்தேன். நீங்க யாரும் அதை பத்தி கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கல. நீங்க செய்யற தப்ப அப்பப்பவே ஒத்துக்கிட்டா மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் அந்த கண்டிஷனையே போட்டேன். உங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருந்ததும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததும் நான் செஞ்ச தப்பு. இல்லைங்க, அவ எது தெரியாம செஞ்சிருப்பா. வேணும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தான். ஆனா கல்யாணம் இப்ப வேணாம்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல. வாட் எவர் ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட். என்ன செய்யலான்னு நீயே முடிவு பண்ணிக்க. என்னங்க, இங்க கொஞ்சம் பாருங்க. என்னங்க, அக்கா, நீ பிடிக்கிற புடியில மாமாவோட உடம்பு வலி மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற எல்லா வலியும் போயிடும் போல இருக்கு. அஜய தூக்கிட்டு வந்துட்டாங்களா? வா என் மாமா. உடம்பு மட்டும் கட்டுமஸ்தா இல்ல, உன்னோட புத்தி கூட ரொம்ப கூர்மையா தான் இருக்கு.
சபாஸ்ரா தம்பி, நீ இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்கிறேன்னா உனக்கு ஆயுசு ரொம்ப கட்டிடா. ஆமா மாமா, உங்க கையில மாட்டினா அரை செகண்ட் தாங்க மாட்டா. 6 மாசமா டிமிக் கொடுத்துக்கிட்டு இருக்கான். குடிக்க சொன்னா குடிச்ச, சாப்பிட சொன்னா சாப்பிட்ட, தட்டிட்டு வாடான்னா வெட்டிட்டு வந்த. நான் கோடு போட்டா நீ ரோடு போட்ட. இப்போ ஏண்டா தம்பி இப்படி செஞ்ச? நீ சாப்பிட சொன்னா சாப்பிட்டேன், குடிக்க சொன்னா குடிச்ச. உன் மேல விசுவாசம் இருக்கிற ஒருத்தனா இப்பவும் நான் சொல்றேன், நீ பண்ணது தப்புன்னா. 6 இன்ச்சு நாக்கு அளவுக்கு மீறி பேசினா 6 அடி உடம்பு தாண்டா கஷ்டப்படும். கண்ணுல தூசியும் கால்ல முள்ளையும் எடுக்காம போனா பொறையேறி போயிடும், தெரியுமில்ல? சாவு கூட விளையாடாதன்னு சொன்னா நீ கேட்கல. மயிலே மயிலேனா இறகு போடாது. நாமளா புடுங்கி எடுத்துக்கிட்டாதான் உண்டு. உன் கதை முடிச்சுது. நீ கொல்ல சொன்னதும் கொன்னதும் ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் வணங்கின ஒரு தெய்வத்தை. தெய்வமா? கத்து பிடிச்சவனுக்கு பயமோ பக்தியோ இருக்கக்கூடாதுடா. இருந்தா பகவான் மேல கூப்பிடுவான்டா. அந்த ரெண்டும் இருக்கிற உன்னை மேல அனுப்பிட வேண்டியதுதான். டேய், அவனை உயிரோட கொளுத்துக்கடா. நரக எடுத்துருவாங்க. சுத்தி வைங்கடா. கொளுத்து. சாக போற, கூடிய சீக்கிரம் நீ சாக போற. வருவாடா, பஞ்சமுகி வருவாடா. வந்து உன்னை கொல்ல போறாடா. அப்போ தெரியும் உனக்கு பயம்னா என்ன, பக்தினா என்னன்னு. என் கையால செத்த பஞ்சமுகி என்னையே கொல்ல வருவாடா? பேயா வருவாடா? வர சொல்லுடா, வரட்டும், வர சொல்லுடா. ஹலோ, எங்கடி இருக்க? நான் வரலடி. there's a problem. என்னாச்சு? எங்க கண்ணம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வீட்ல ஒரு போட்டோ கொண்டு வந்து காட்டினேன்ல. ஆமா. அவன் ஒரு பெரிய கிரிமினல். கிரிமினலா? ஒரு போட்டோ மூலமா இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா ஸ்ரீராம் கிட்ட இருக்கிற என் டைரியால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும்? அப்படின்னா உடனே போய் உன் டைரியை வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வரதான் போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பாய். வாட் a சர்ப்ரைஸ்! அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரமே என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. என்னால நம்பவே முடியல. கதை கேட்க நான் வரல. என் டைரி என்கிட்ட கொடு. ஓ சாரி, உங்க டைரி இன்னும் என்கிட்ட தான் இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு காஃபி சாப்பிட்டு டைரி வாங்கிட்டு போலாமே. வாங்க. முதல்ல என் டைரி என்கிட்ட கொடு. நான் கிளம்பணும். எதுக்கு இவ்வளவு அவசரம்? வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க ப்ளீஸ். ஜஸ்ட் 1 மினிட், இப்போ வந்துடுறேன். ஹனி, காஃபி. இடியட்! நீ எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தாலே தெரியுதுடா. வாட்? இந்த சுத்தி சுத்தி வந்து வீடியோ எடுத்து அத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேனா? நீ இவ்வளவு கேவலமான மென்டாலிட்டி உள்ளவனே நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹனி, போய மூடு. உன்னை பார்த்தாலே என் உடம்புல பத்திக்கிட்டே எரியுது. உன்னை மாதிரி பொறுக்கிய சும்மா விடக்கூடாது. ஹனி ப்ளீஸ். நான் எடுத்த வீடியோவை பார்த்து நீ கோவப்படுறது நியாயம் தான். ஆனா அதே வீடியோ தான் ஒரு உயிரை காப்பாத்திட்டு இருக்கு, தெரியுமா? வா பாரு.
என் பொண்ணு லட்சுமி. டிவியில தெரியுற உன் வீடியோவால தான் அவ இன்னும் உயிரோட இருக்கா. உன்னாலதான் அவ நிம்மதியா தூங்குறா. அம்மா என்னோட கெட்ட நேரத்துல கூட என் பொண்ணோட நல்ல நேரம் தான் உன்னை பார்க்க வச்சது. உன்னையே சுத்தி சுத்தி வந்து எதுக்காக வீடியோ எடுத்தேன் தெரியுமா? அங்க பாரு. பஞ்சமுகி என் மனைவி. ஐயோ ஐயோ, இந்த பூவெல்லாம் மறுபடியும் காணோம். 4-5 நாளா ஒரே ரோதனையாவே இருக்கே. ஒரு பூ விடாம யார் தான் திருடுறாங்களோ என்னவோ. நீங்க ஊருக்கு புதுசுங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் தெரியல. இந்த பூவெல்லாம் பறிக்கிறது பஞ்சமுகி. உங்க வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எல்லார் வீட்லயும் அவதான் பூ பறிப்பா. அவ்வளவு பூவையும் பறிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறா இந்த பஞ்சமுகி? பிரசாதம் எடுத்துக்கோங்க பூசாரி. என்ன பூசாரி ஐயா, என் மேல ஏதாச்சும் கோவமா? கோவப்படாம எப்படிமா இருக்க முடியும்? நான் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் நீயே செஞ்சிடற. ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நான் பிரசாதம் கொடுத்தா நீ எனக்கே பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குற. அதான் உங்க கோவமா? தப்பு பண்ணிட்டேன். தொப்புக்காரன போடுவா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா. பஞ்சமுகி ஏதாவது தப்பு பண்ணான்னு சொன்னா இந்த ஊர்ல யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கோவில் உன்னோடது, அந்த அம்மனும் உன்னுடையவதான். எப்ப பார்த்தாலும் ஊர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறியே. உனக்குன்னு நீ எதுவும் வேணும்னு வேண்டிக்க மாட்டியம்மா? எனக்காக நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னு எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். போயிட்டு வர பூசாரியா? போயிட்டு வாமா. வாமா பஞ்சமுகி, உள்ளவா. உன் கால் பாதம் பட்டதும் என் வீடு கோவில் மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு கட்டின வீடு கோயிலை விட பெருசு சித்தப்பா. உள்ளவாமா. அம்மா லேட் ஆனாக்கா நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேன். நான் கிளம்புறேம்மா. ஃப்ளைட் மிஸ் ஆனாலும் சரி, வேற என்ன ஆனாலும் சரி, பஞ்சமுகி எதிர்க்க வராம நீ கிளம்பவே கூடாது. அங்க பாருமா, பஞ்சமுகி வந்துட்டா. அம்மா பஞ்சமுகி, நீ எங்களுக்கு குறி சொன்ன மாதிரியே என் பையனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருச்சுமா. சரி கிளம்புறேங்க. வர சித்ரா பௌர்ணமிக்கு வருவனோ என்னவோ எனக்கே தெரியல. இது பாருப்பா, ஊரை மறந்தாலும் பேரை மறந்தாலும் அப்பா அம்மாவை மறக்கவே கூடாது. அதே நேரத்துல வாசப்படியும் வாழணும். நல்லபடியா போயிட்டு வா. சரிங்க. வா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன வேணும் தம்பி உங்களுக்கு? என் பேரு ஸ்ரீராம். எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாதுங்க, என் பஞ்சமுகியை தவிர. எதுக்காக லவ் பண்றேன்னு சொல்லனாலும் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்ல முடியும். பஞ்சமுகி தான் என் உயிர். ஊர்ல பெரியவங்க நீங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாதுங்க. பெரியவங்க நீங்க தான் எனக்காக பேசணும். இங்க பாருங்கப்பா,
அந்த தம்பி அவன் மனசுல உள்ளத சொல்லிட்டான். பையன் அனாதனாலும் நல்லா படிச்சிருக்கான். ஸ்ரீராமுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால நம்ம பஞ்சமுகி அவனுக்கு கட்டி வச்சா உங்க கூட உங்க வீட்லயே இருந்துருவான். என்ன சொல்ற சக்கரநாராயணா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? நம்ம கோவில் பூசாரி சொல்றது 100ல ஒரு வார்த்தை. பஞ்சமுகி உன் பொண்ணா இருந்தாலும் கூட அவளை இந்த ஊரே தெய்வமா வணங்குது. சங்கரா, எதை பத்தி யோசிக்காத. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ஊர்லயே நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருப்பாங்க. எனக்கு சம்மதம் இருந்தாலும் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அதுவும் சரிதான். இத பாரு ஸ்ரீராம், உங்ககிட்ட ஒப்படைக்கிறது பஞ்சமுகியை மட்டும் இல்லை, எங்க ஊரோட உசுரை. இத பாருங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சமுகிக்கு அம்மனோட அருள் வரும். அவ எனக்கு மனைவியா இருக்கிறப்ப நான் நல்ல புருஷனா இருப்பேன். அவ அம்மனா இருக்கிறப்ப நான் நல்ல பக்தனா இருப்பேன். என்ன சங்கரநாராயணா, உன் பேத்தி என்ன சொல்றா? என்ன கதை சொல்றா. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்யா. என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? உனக்கு தெரியாதது என்ன இருக்கு? வர வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி இல்லையா? ஆமா ஆமா, சம்பிரதாய பிரகாரம் இங்க இருந்து தொடங்கிறது தானே போற. சரி, அப்படியே செய்யுங்க. பஞ்சமுகிட்ட பூவும் மஞ்சளும் கொடுங்க.
தாயே துர்கா தேவி மலையேறு தாயே எங்க எல்லாரையும் காப்பாத்துமா, எங்க எல்லாரையும் காப்பாத்து. என்னோட பேத்திக்கு பல வருஷங்களா குழந்தையே இல்லை. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு நீதான் சொல்லணும் தாய். பொறக்குண்டா பொறக்கும், உன் பேத்திக்கு பிள்ளைங்க பொறக்கும். அம்மா, என் வீட்டுக்காருக்கு 2 மாசமா உடம்பு சரியில்லைம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவனுக்கு ஆயுசு கெட்டி வந்த நோய் வந்த மாதிரியே விலகிடும். பொறுமையா இரு. சங்கர நாராயணா, என்னம்மா? உன் கண்ணுல வழிகிற ஆனந்த கண்ணீர் இப்ப காணாம போகுது. உன் மனச கல்லாக்கிக்கோ, உன் மனச கல்லாக்கிக்கோ. என்னம்மா என்னம்மா நீ சொல்ற? பஞ்சமுகி உயிர் பிரிய போகுதுடா. அம்மா அம்மா, எல்லாரையும் காப்பாத்துற தாய் நீ, நீயே இப்படி சொன்னா எப்படிமா? என் மகளை காப்பாத்து, என் மகளை காப்பாத்து. இது அவ தலை விதிடா. என்னாச்சு மாமா? அம்மா தாயே துர்கா தேவி, அம்மையா துர்கா தேவி, மலையேறு தாயே, எங்க எல்லாரையும் நீதாம்மா காப்பாத்தணும். யாராவது போய் அம்மாவுக்கு ஆர்த்தி எடுக்கமா, அம்மா சாந்தமாகட்டும். பஞ்சமுகி மாமா, மாமா, பஞ்சமுகி, மாமா, பஞ்சமுகி, ஏய், விடுங்கடா. பஞ்சமுகி, பஞ்சமுகி, அம்மா, லட்சுமி, லட்சுமி, அம்மா லட்சுமி. லட்சுமிக்கு பாருமா. அம்மா, என்னம்மா இது? என்ன கொடுமை இது? உன் கோயில் சன்னதியில பிறந்த என் மகளை நீயே வந்து பிறந்துட்டேன்னு இந்த ஊர் முழுக்க பூஜை பண்ணிச்சே. அப்படிப்பட்ட என் மகளோட உசுரை இப்ப நீயே எடுத்துக்கிட்டியே. உலகத்துக்கெல்லாம் நீ மட்டும் தாயா இருந்தா போதுமா? இந்த குழந்தைக்கு தாய் தேவையில்லையா? ஆமா, புள்ள பெத்துக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல ஒருத்தரையாவது நீ பெத்திருக்கியா, வளர்த்திருக்கியா? அதான் இப்படி ஒரு கொடூரம் பண்ணிருக்க. நீ எல்லாம் ஒரு கடவுளா? உனக்கெல்லாம் ஒரு கோயில், பூஜை, புண்ணாக்கு, அர்ச்சனை, ஆரத்தி, நெய்வேத்தியம், இதெல்லாம் பத்தாதா உனக்கு? என் பஞ்சமுக்கு உசிறு வேற வேணுமா? நீ கண்ணு மூடிக்கிட்டு இருக்காத. ஒரு தடவை அந்த கண்ணை திறந்து பாரு. ராட்சசர்கள் அழிச்சேன்னு புராணங்கள்ல பெருமை பேசுறத விட்டுட்டு உன்ன மாதிரியே பிறந்த என் பொண்ணை காப்பாத்த முடியலங்கிற அசிங்கத்தை உன் சரித்திரத்துல எழுதிக்க, எழுதிக்க, எழுதிக்க. பிரம்மனால எழுதப்பட்ட விதியை யாராலையும் மாத்த முடியாதுடா. அம்மா, இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா. என் மனைவி இறந்ததை பார்த்ததுலேருந்து என் பொண்ணு அவ சுயநினைவையே எழுந்துட்டா. ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர்ஸ் எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. அப்பதான் டிட்டோ என் மனைவி மாதிரி இருக்கிற உங்களை நான் பார்த்தேன். இந்த மாதிரி உங்களை வீடியோல பார்த்தாவது என் பொண்ணு பழிச்சுக்குவாங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை செஞ்சேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன ஒரு மாதிரியா பார்த்ததும் வீடியோலாம் எடுத்ததுனால நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன். இதெல்லாம் குழந்தைக்காக தானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஃபீல் வெரி சாரி. அம்மா, இவ்வளவு நாளா எங்கம்மா போயிருந்த? டாடி, அம்மாவை தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? அம்மா நம்ம கூடயே இருக்கட்டும் டாடி.
நீங்க தப்பா எடுத்துக்கலனா எங்களோட எங்க ஊருக்கு வந்து ஒரு 4 நாள் இருந்தீங்கன்னா குழந்தை நல்லா ஆனது மாதிரி மாமாவும் நல்லா ஆயிடுவாரு. ப்ளீஸ் அனி வாங்கல. ஐயோ என்னடா சாமி வீடு இந்த ஆட்டம் ஆடுது. என்னடா இவ்வளவு காத்து. ராத்திரி ஊழ விட வேண்டிய நரி இப்ப ஊழ விட்டுக்கிட்டு இருக்கு. எருமைக்கெல்லாம் வேற கத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் கேக்குதா இல்ல உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுண்ணே. டேய் பூசணிக்கால என்னமோ தெரியுதுடா. டேய் வெடிச்சது பூசணிக்கா தானே, அப்புறம் ஏன்டா இங்க செத்த பொணநாத்தம் அடிக்குது? ஆமா சுடுகாட்டுல இறங்கிட்டு இருக்கும்போது பதில இருந்து வரடா. ஏய், அவன் யாரு நினைச்ச? காஷ்மீர்ல கபால குண்டலினி வித்தைய கரைச்சி குடிச்சவன்டா. உட்கார்ந்த இடத்துல இருந்து கடலை கூட அவன் காலடிக்கு கொண்டு வருவான்டா. அப்படின்னா சுனாமில அத்தனை பேர் செத்ததுக்கு இவன் தான் காரணமா? ஐயோ பக்கத்துல வரா. வா குண்டலிகா, உள்ள வா. ஐயோ சிங்கம்னே தைரியமா முன்னாடி போ. பேரு தான் சிங்கம் வெத்து அந்த பேரை நானே வச்சுக்கிட்டேன். எங்க அப்பா அம்மா வச்சாங்க. என்ன கூப்பிட்டுருக்கேனா? நீ மனுஷன் இல்ல, மனித உருவுல இருக்கிற ராட்சச அழிக்க நினைக்கிறவன் தான் என் உதவி வேணும்னு கேட்பான். கம் கபாலா குண்டலினாம் செண்டாலி ஜபாலா. கூப்பிட்ட விஷயமும் நடந்த விஷயமும் என்னன்னு சொன்னா நடக்க வேண்டிய விஷயத்தை நான் சொல்லுவேன். எந்த விஷயத்தை மறைச்சாலும் உனக்கு தான் நஷ்டம். நிஜத்துல நடந்தது எதையும் மறைக்காம உண்மையா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். சொல்லுடா சொல்லு.